யா ஹாய் ஹலோ. ஆக்சுவலி நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த 2 இயர்ஸ் பேக்கு. அப்போ ஒரு 3 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கல. ஸோ அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய தாட் ஓடிட்டே இருந்தது. நமக்கு நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு பல தடவை தோணியிருக்கு. ஆனால் வந்து ஏதோ ஒரு பயம் உள்ளேருந்து, இல்லை வேணாம், நீ பண்ணுறது நல்லா இல்லை, நீ பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக பண்ணால் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் தோணி 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 தள்ளி போயிட்டே இருந்தது. இன்றைக்குமே நான் இது ஸ்கிரிப்ட் இதுன்னெலாம் இல்லை, ரேண்டமாக எனக்கு என்ன தோணுதோ அதை பேசி இனிமேல் முடிஞ்ச அளவு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக என்ன டாப்பிக்காக இருக்கட்டும், டெக்னாலஜி, ஃபினான்ஸு, இல்லை ஆட்டோமொபைல் ஏதாவது நியூஸு, ஜென்ரல் ஜியோ பாலிட்டிக்ஸு, இல்லை நார்மல் பாலிட்டிக்ஸு, இந்த மாதிரி என்ன எனக்கு வந்து அன்றைக்கி நான் லேர்ன் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருக்கோ அதை நான் வந்து உங்கள் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய டைம் நம்ம பண்ணணும்னு நினச்சி தள்ளி போட்டு இன்ன வரைக்கும் பண்ணாமல் இருக்குது, ப்ளஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் தள்ளிட்டு இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த ரிப்பப்ளிக் டே ரீபப்ளிக் அப்படிங்கிற மாதிரி என் சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி நீஷில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் வந்து என்னால் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லை எனக்கு பிடிச்ச நீஷாக இருக்குது, எனக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்குது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இது டெய்லி இனிமேல் வந்து சின்ன சின்ன வீடியோவோ இல்லை பெரிய வீடியோவோ, இந்த எடிட்டு, அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்ஸு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ ஜென்ரலாக அதை நான் கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் ஃபாலோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பிடிக்கல அப்படின்னா எதை மாற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அந்த ஹேட்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜென்யூனாக இது தப்பு அப்படின்னு சொல்லுங்கள். கிரிட்டிசிசம், ஏன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டு தான் கரெக்டுங்கிறது இங்கே எப்பவுமே கரெக்ட் இல்லை. ஏன்னா எல்லாருமே மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் லேர்ன் பண்ணுவோம். ஸோ வந்து நானும் மிஸ்டேக்ஸ்லேருந்து நிறைய லேர்ன் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நான் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன், சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒன்று புது விஷயம் சொல்கிறீங்க, அது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை எடுத்து நான் திருப்பி ரீபோஸ்ட்டோ இல்லை ஷேர் பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. இனிமேல் ரெகுலராக சின்ன வீடியோவோ பெரிய வீடியோவோ நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.